வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசில் அங்கன்வாடிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜிஓ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கு வந்து 10th 12th எனி டிகிரி படித்தவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாக. எந்தெந்த போர்டு வந்து இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு தமிழக அரசுலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜிஓ. இதுதான் வந்து அங்கன்வாடி ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் தான் இருக்குது. இப்போ இந்த அஃபிஷியல் ஜிஓ வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் நமக்கு வந்து அங்கன்வாடியில் வந்து ஜாப் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, 12/3/2025 இந்த ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அங்கன்வாடியிலேருந்து ரிலீஸ் பண்ண ஜிஓலாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து 3 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்ற 3 கேட்டகிரியாக நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3800க்கு மேலே வேகன்சியும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சியும், அங்கன்வாடி வந்து ஹெல்ப்பருக்கு வந்து 3592 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் வந்து 7700 அங்கன்வாடி ஒர்க்கருக்கு, அதே வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 5700 ஹெல்ப்பருக்கு வந்து 4400 ஃபஸ்ட் இயருக்கு மட்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கான சேலரி வந்து நார்மலாக பே லெவல் வந்து 432 அப்படின்ற லெவலில் நமக்கு சேலரி தருவாங்க. இதில் நமக்கு அதிகபட்ச சேலரியாக வந்து 24,000 வரைக்கும் கிடைக்கலாம். இதில் டோட்டலாக 7783 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த 3 விதமான ஜாப் சொல்லியிருந்தோம்ல, அந்த 3 விதமான ஜாபுக்கும் வந்து யார் யார் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறா, எந்த போர்டு வந்து அவங்கள செலக்ட் பண்ணது, அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு இவங்கள வந்து சைல்டு டிபார்ட்மெண்ட் தான், சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து விடோ, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அப்படின்ற எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். டோட்டலாக வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ், அதாவது 38 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம 12th முடிச்சிருக்கணும். அது கூடவே இது வந்து மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் முந்தி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர்லேருந்து அப்படி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷனில் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக போவாங்க, அதுலேருந்து ப்ரொமோஷன் போய் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் அங்கன்வாடி ஒர்க்கர் ஆவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டே பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் நமக்கு வந்து எந்த எக்ஸாமோ அப்படி எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, அட்லீஸ்ட் வந்து 2 தமிழ் நியூஸ் பேப்பர்ஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா www.icds.tn.government.in இந்த வெப்சைட்லேயுமே வந்து இந்த ஜாப்க்கான அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற, நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் தான் நமக்கான இன்டர்வியூ இருக்கும். அதுவுமே வந்து டைரக்ட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மகிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆதார், ரேஷன் கார்டு, அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனல் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ நமக்கு வந்து ஜாப் இல்லை, அதாவது வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கூட மாற்றுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அது மாதிரி நடக்காது, ஒரே டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்க அடுத்தடுத்த அங்கன்வாடிக்கு தான் மாற்றுவாங்க. பட் இதில் வந்து அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷனும் இந்த ஜாபுக்கு இருக்குது. ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு விடோ, அதுக்கப்புறம் வந்து டெசரட் விடோ, இவங்க எல்லாருக்குமே வந்து 25% வந்து நமக்கு ரிசர்வேஷன் தருவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கு ப்ரொமோஷன்லேயும் வருவாங்க, நம்ம வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்லேயும் போகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கான சேலரி டீட்டெயில் பார்க்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு 7700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தோம்னா 60 வயசில் நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினி அங்கன்வாடி ஒர்க்கர் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கன்வாடி ஒர்க்கருக்கு என்னென்ன டீட்டெயில் பார்த்தோமோ அதே டீட்டெயில் தான் சேமாக அப்படியே வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இருக்கும். அதே தான் ஏஜ் லிமிட்லேருந்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து, 12th முடிச்சுக்கணும்னு சொன்னாலும் அது எல்லாமே வந்து அப்படியே மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் சேமாக தான் இருக்கும்.
இதுலேயும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சரி, அது மட்டும் இல்லாமல் 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ் வரும். அதில் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு இந்த ஜியோ ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் சேனல்லையுமே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி மட்டும் கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர்லேருந்து கொஞ்சம் கிரேட் கூடின போஸ்ட்டு. அதனால் இதுக்கான சேலரின்னு பார்த்தோம்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கான சேலரின்னு பார்த்தோம்னா 5700 தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜுமே சேம் தான். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 இது பார்த்துட்டோம். அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர். நெக்ஸ்ட் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓலுமே வந்து முக்கால்வாசி சேமாக இருக்கும். சில இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்குன்னு ஏஜ்னு பார்த்தோன்னா 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். அது 2த்துக்குமே 12th முடிச்சிருக்கணும். இதுக்கு 10th போதுன்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலுமே செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லேருந்து எல்லாமே இவங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா வந்து இது ஹெல்ப்பர் போஸ்ட் தான். வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்க 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹெல்ப்பருக்கு வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாகவே ஆகும். மற்றபடி எல்லாமே அவங்க 2 பேத்துக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தான், சேம் தான். இதுலேயுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ சேலரி பார்த்தோன்னா 4100லேருந்து 12500 வரைக்கும் இவங்களுக்கு சேலரி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஐசிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட், அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான அப்டேட் நியூஸில் வந்து தொடர்ந்து கொடுத்துருப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர்லையுமே 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் வருன்றதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நியூஸ் சேனலில் இதை பற்றின நியூஸ்லாம் வந்துருச்சு. இது அதுக்கான ஒரு போஸ்ட் தான், அதையும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும். அது வந்ததுமே நானுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.